Hi friends, welcome to my channel Rani'in இனிய உலகம். இன்னைக்கு நாம சுவையான பூரி கிழங்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நான் ஹோட்டல் ஸ்டைல்ல அப்படியே பண்ணியிருக்கிறேன். பூரியோட பெஸ்ட் காம்பினேஷன் இதுதான் சொல்லலாம். அதே மாதிரி தோசைக்கும் இட்லிக்கும் கூட இது நல்லா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். மறக்காம ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. இதுக்கு நான் ஒரு 3ல இருந்து 4 உருளைக்கிழங்கு தோல் நீக்கி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். நான் வேக வைக்கும்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லாரி வெங்காயம், ஒரு 2 பல்லாரி வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நேராக. ஒரு 4 க்ரீன் சில்லி. பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் நமக்கு. ஒரே ஒரு சின்ன தக்காளியை நம்ம வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகம், கடுகு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. மல்லி இலை பொடியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கடாயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், கடுகையும் சேர்த்துடலாம். சீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்தாலே போதுமானது. ரொம்ப பொன்னிறமாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு வதங்கிடும். ஏற்கனவே கிழங்குக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்தாச்சு. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக உப்பு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா தக்காளியும் சட்டுன்னு வெந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. ஸோ லைட்டாக தக்காளியை மசிச்சு விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி, அல்லது லைட்டாக கத்தி வச்சாது கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி இதை ரெடி பண்ணிவிட்டு இதையும் நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்த்ததும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 2 கப் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கிழங்கு ஜாஸ்தியாகவே தான் இருக்குது, அதனால் நான் 2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். கம்மியாக செஞ்சிங்கன்னா 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கும் நம்ம மசிச்சு விடும்போது ஒரு சில உருளைக்கிழங்கு நல்ல மாவு மாதிரி கரைஞ்சிருக்கும். இப்போ லைட்டாக மூடி போட்டு கொஞ்சம் இது கொதிச்சிட்ருக்கிற சமயத்தில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த கடலை மாவு சேர்த்ததுனால நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த கடலை மாவோட பச்சை வாசனை அடிக்கும். அதனால் இது நல்லா இப்போ கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே நல்லா கெட்டி ஆகிடும். இந்த பச்சை வாசனையும் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு.
வெங்காயமும் நம்ம நிறையா சேர்த்துருக்கோம். வெங்காயம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் இதை விட நல்லா கெட்டியாகிடும். ஹோட்டல் ஸ்டைலில் அதே ஸ்ட்ரக்சருக்கு கிடைக்கும் நமக்கு. இப்போ இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள மல்லி இலையை தூவிடலாம். பூரிக்கு தேவையான பூரிக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தோசை இட்லிக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.